திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. இசைஞானி இளையராஜா 80களில் தமிழ் சினிமாவில் ரசிகர்களை சுண்டி இழுத்தவர். இவர் பாடல்கள் என்றாலே அது சூப்பர் ஹிட் தான். இவரது பின்னணி இசையாலும் பாடல்களாலும் ஓடிய படங்கள் பல உள்ளன. அந்த வகையில் சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், ராமராஜன், முரளி, சுரேஷ், ராம்கி, அருண் பாண்டியன், நெப்போலியன் என பல முன்னணி நடிகர்களுடைய படங்களுக்கும் இசையமைத்தவர் இளையராஜா. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும் எந்த படத்துக்கும் இசையமைக்கவில்லையே ஏன் என்ற கேள்வி எழலாம். இதுகுறித்து பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் இதுதான். திரைப்படங்களில் நடிப்பதில் இருந்து விலகி எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சரானார். அதன் பிறகுதான் இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவில் கோலோச்சத் தொடங்கினார். அதன் காரணமாகத்தான் எம்ஜிஆர் படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையவில்லை. இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சராக இருந்த நிலையில் ஒரு திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருந்தது. உடனடியாக அந்த படத்துக்கு கதை வசனத்தை வாலியை எழுத சொன்னார். அந்த படத்துக்கு இசையமைக்க ஒப்பந்தமானது இளையராஜா தான். அந்த படத்துக்காக ஒரு பாடல் கூட பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு சில அரசியல் காரணமாக அந்த படத்தின் படப்பிடிப்பு தொடராமல் போனது. அதனால் தான் எம்ஜிஆர் படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு இளையராஜாவுக்கு அமையாமல் போனது. அவர் தெரிவித்துள்ளார். இளையராஜாவை ராகதேவன், இசைஞானி, இசைக்கடவுள் என்றெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடுகின்றனர். அவருக்கு வயது 83. இப்போதும் சற்றும் தளராமல் திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். பல மேடை கச்சேரிகளையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் என்பது ஆச்சரியமான விஷயம்தான். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.